மணிவாசகா உனக்கு என்ன வேணும் கேள், நான் தர்றேன். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளாய் ஆண்டாய் அடியே நிழற்களைந்தாருளே அருமாமணி முத்தே. இத்தனை பாட்டையும் எழுத போறார் சிதம்பரத்துல. நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்தில் வரல, நேற்று ராத்திரி என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் இல்லை. பக்கத்திலேயே சம்சாரம் தான் மறந்துடுறான், கூட்டத்தில் காணோம், எங்கே போனேன் அப்படிங்கிறான், பிள்ளையை காண விட்டுறான். நம்ம வீட்லேயே ஒரு தோட்டையோ மோதிரத்தையோ வச்சோம்னா காண போகிறோம். ஆனால் எத்தனையோ ஜென்மமா போன பிறவியில் நம்ம ஒரு கழுதையாக பிறந்திருந்தா நமக்கு ஒரு அம்மா வந்து பின்னு வச்சுங்க, கழுதை வந்து நான் தான் உனக்கு அம்மானா என்ன ஆகும் நிலைமை? ரொம்ப சிரமம். கழுதை எனக்கு அம்மான். அந்த மாதிரி இந்த மறைத்தல் தொழில் சுவாமி செய்யறாராம். இந்த மறக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் எவ்வளோ துக்கம் வந்திருக்கலாம், பிள்ளை பையன் சொத்து பத்து எல்லாம் போயிருக்கலாம். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சிடும், கீழ்ப்பாக்கம் தான் போகணும். அதனால் என்ன பண்ணணும், எல்லாம் சிவம் செயல், எல்லாம் அவரவர் வினைவழி பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். சரி, இனிமேல் என்ன செய்யறது? இனிமேல் நம்முடைய தேகத்தை நம்முடைய ஞானத்தை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படித்தானே மகான்கள் எல்லாரும் நாயன்மார்கள் பாருங்க, வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா, எனக்கு எந்த முக்தி கூட வேணாம்ப்பா, உன் திருவடியை வணங்கிக்கிட்டே இருந்தா போதும். பெத்த பிள்ளையை பந்தபாசம் அறுப்பது போல அறுத்து கரியாக்கி சோறாக்கி போட்டார் எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார். கட்டிய மனைவியை தானமாக வழங்கினார் ஏற்பகை நாயனார். பிள்ளையுடைய கூந்தலை அறுத்து வழங்கினார். பஞ்சவடிக்கு இவள் கூந்தல் நமக்கு ஆம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன் கூந்தலை அறுத்து வழங்கினார் மானக்கஞ்சாரர். நட்டம் புரிவாரணி நல் திரு மெய்ப்பூச்சி முட்டும் பரிசாயினும் இந்த தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து தேய்த்தார். எலும்பு நரம்பு தோல் கரைந்து தேயன்னு எழுதுறார் சேக்கிழார் பெருமான். சந்தனக்கட்டைக்கு பதில தன் முழங்கையை தேய்த்தார் எம்பெருமான் மூர்த்தி நாயனார். ஒருபடி அரிசி கீழே போச்சுங்கிறதுக்காக தன்னுடைய மிடரை தொண்டையை அறுத்து விழுத்தி எரித்தார் அறிவாள்டாய நாயனார். திருவொற்றியுள்ள சாமிக்கு விளக்கரிக்க எண்ணெய் இல்லையேன்னு தன் தொண்டையை அறுத்து ரத்தத்தை அகல் விளக்கிலே நிரப்பினார் கலிய நாயனார். விளக்கரிக்க எண்ணெய் இல்லையேன்னு சொல்லி தன் குடிமையை திரி மாதிரி ஆக்கி புலிச்சரத்தில் இளமையாக்கினார். கோயிலில் சிதம்பரத்தில் தன் முடியவே சிகையவே திரியாக மாற்றி எரித்தார் கணம்புள்ள நாயனார். கையிலே பணம் இல்லை, ஆனால் மனம் இருக்கிறது என்று எண்ணி எம்பெருமானுடைய கோயிலை தன் மனதாலேயே கட்டினார் எம்பெருமான் பூசலார் நாயனார். எத்தனை அற்புதங்களை செய்தார்கள். இந்த வரலாறை படிக்கிறோமா? நம்ம வீட்டு பிள்ளை தெரியுமா இந்த வரலாறு? தெரியலையே. 1801 வருஷம் காளையார் கோயில்ல மருதுபாண்டியர்கள் என்கிற 2 சகோதரர்கள் தலைமறைவாக இருக்கிற பொழுது வெள்ளைக்காரன் ஒரு அறிக்கை விட்டான். காலையில் 6 மணிக்குள்ள நீங்க 2 பேரும் வரலன்னா காளையார் கோயில் கோபுர வாஸ் அந்த காணப்பேர் என்கிற காளையார் கோயில் இடிச்சு தள்ளுவோம்னா. நம்மளா இருந்தா என் உயிர் முக்கியமா காளையார் கோயில் கோபுரம் முக்கியமானு பார்த்தா எங்க உயிர் தான் முக்கியம்னு ஓடி போயிருப்போம். 2 சகோதரர்களும் வீறிட்டு வந்தார்கள். சிவபூஜையை பண்ணி முடிச்சுட்டு நேரா வந்தாங்க, திருநீரை பூசிக்கிட்டு. ஏ பரங்கியனே, வெள்ளைக்காரனே கேள், இந்த காளையார் கோயில் கோபுரத்தை விட எங்க தலை பெருசா? இதோ இப்பொழுதே எங்களை தூக்கிலிடு, ஆனா ஒன்னே ஒன்று செய். என்னையா வேணும் உனக்கு? என்ன வேணும்? 2 வேணும். நான் கஷ்டப்படும் போது ஒரு கிழவி எனக்கு பழைய சோறு கொடுத்தா அந்த கிழவிக்கு நான் ஓலை கொடுத்தேன், ஒரு கிராமத்தை தானமாக கொடுத்தேன், அதை அவட்ட கொடுத்துருங்க. 2வது, என்னை தூக்குல போட்டப்புறம் என்னுடைய தம்பியுடைய தலையை அறுத்து காளையார் கோயில் பெருமான் காளீஸ்வர பெருமானுடைய திருமுன்பு என் தலையை சமாதி வையுங்கள், என்னுடைய 2 கண்களும் அந்த பெருமானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டவர்கள் மருதுபாண்டி சகோதரர்கள். அப்படியெல்லாம் தமிழை வளர்த்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் மண்டபம் கட்டி வச்சிருந்தான். அங்கங்க ஒரு மணி, திருச்செந்தூர் ஆண்டவருக்கு மத்தியானம் நைவேத்தியம் ஆகும், அப்படி அடிக்கும் போது மணியை அடிப்பாங்க, அங்க ஒருத்தன் அடிப்பான், அப்படியே கிலோமீட்டர் தாண்டிக்கிட்டே வரும். திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி வரையிலும் அந்த மணி அடிக்கும். அந்த மணியை கேட்ட மாத்திரத்தில் தான் இவர் சாப்பிடுவார். அப்படியெல்லாம் தொண்டு செய்தார்கள் நம்முடைய பெருமக்கள். ஆண்டிங்க சேர்ந்து கோயில் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. குலசேகரப்பட்டினத்தில் 4 ஆண்டிங்க சேர்ந்து ஒரு கோயிலையே கட்டினாங்க.
இன்னைக்கு கோயிலில் நம்மளால் விளக்கரிக்க முடியல. இன்னைக்கு ஒரு சிவாலயத்தில் பாடல் பெற்ற ஆலயம் போய் பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு பார்த்தோம், இன்னைக்கு மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஒரு மகாவிஷ்ணு கோயில் அப்படியே புதர் மண்டி கிடக்குது. திருப்பதியில் போய் பணத்தை கொட்டுறமே, அவரும் பெருமாள் தானே. ஏன் அங்கே போய் யாரும் செய்யறதில்ல? அங்கே இருக்கிற பெருமாள் இல்லையா? இப்படி சிவாலயங்கள், பாடல் பெற்ற தலங்கள் எல்லா இடங்களையும், திருவண்ணாமலைக்கே போகிறோமே, இந்த சோழ நாட்டில் எத்தனை சிவாலயங்கள், எத்தனை நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனை சிவாலயங்கள், நாகை மாவட்டத்தில் சாமிக்கு ஒரு விளக்கு ஒரு வேளை பிடி அன்னம் நைவேத்தியம் உண்டா? இருக்கிற கோயிலில் செய்கிறத விட இப்படியெல்லாம் அடியார்கள் தயவு செய்து சைவ சமயமாக வாங்க, நாயன்மார் புராணத்தை படிங்க, திருமுறைகளை கேளுங்கள். திருமுறை உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்றணும்னா திருப்பட்டூர் போகணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு திருப்பட்டூர் கோயில் தலையெழுத்தையே பிரம்மா தான் மாற்றிருக்கிறார். நாங்கள் போகும்போதெல்லாம் புதர்மண்டி கிடந்தது. இன்னைக்கு பிரம்மான்னு எல்லாரும் அவரை போய் பிடிக்கிறேன். அவர் சொல்கிறார், என்னை விட்டுடுங்கடா, நான் எங்கேயாவது போகிறேன்னு. பிரம்மன் சொல்றார் அருணகிரி சுவாமி, அவன் வேல்பட்டு அழிந்தது அயன் தன் கையெழுத்தேங்கிறார். முருகனுடைய வேல்பட்ட நம்முடைய பிரம்மாவுடைய எழுதுற தலையெழுத்தே மறையுங்கிறார். திருமுறைகளை படிக்கணும், தேவாரத்தை கேட்கணும், தினந்தோறும் இடர்களையும் பதிக சொல்லணும். மறையுடையாய் தோளுடையாய் வார்ச்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே பேசி நல்ல குறையுடையார் குற்றம் மாறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடங்களையாய் நெடுங்களம் அப்படி சொல்றார். பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும். பக்தி வரணும்பா. சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என்னாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய என்னையும் நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே முத்து குமாரனடி அம்மா.